அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ராசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் எதுவுமே சேர்க்காமலேயும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், செம்ம டேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்யும் போது வீடு நல்லா மணக்கும், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா வறுத்து தான் அரைச்சி சேர்க்க போகிறோம், அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த சால்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அந்த மசாலா தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 காஞ்ச மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதான் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வறுத்து அரைக்கிற மசாலாலாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோலே தட்டில் மசாலாலாம் அது இதில் சேர்க்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு இல்லையா? இப்போது நம்ம எடுத்து மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இப்போ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வறுத்து எடுத்துட்டு இதை மட்டும் தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். எண்ணெய் இதே கடையில் வைக்க போகிறோம். கொஞ்சம் வறுப்படட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ரொம்பலாம் ஜாஸ்தி இல்லை. ஒரு பெரிய துண்டு தேங்காவை பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுதான் இந்த சால்னாக்கு டேஸ்ட்டே. நல்லா வறுக்கணும், கரிஞ்சிடாமல் நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது, லைட்டாக செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? போதும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மசாலா மட்டும் தண்ணி எடுத்து வச்சுலாம். எண்ணெய் இதே கடையில் இருக்கட்டும். பார்த்தீங்களா, நான் மசாலா எடுத்து வச்சிட்டேன். இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். நான் சொன்ன மாதிரி மசாலா மட்டும் தான் நம்ம அரைச்சிருக்கோம். எண்ணெய் இதே கடையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், இது பத்தாது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்னா கடுகு தான். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இதான் தாளிக்க வேண்டிய பொருட்கள். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ரொம்ப ஜாஸ்திக்கல, வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது நல்ல பெரிய வெங்காயம், அதனால் நான் 1 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப வதங்கலை, லைட்டாக கண்ணாடி பதம் தான் வந்திருக்கு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை பொருள் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பறம் நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். முதவே நம்ம 2 வத்தலையும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் மிளகா காரத்துக்கு ஏற்றப்பறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க பொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக தான் இருக்குது, அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர்னு எடுத்திருக்கேன். இது வீட்டிலே செஞ்சுக்கலாம், இல்லை கடையில் வாங்கினது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சக்தி, ஆச்சி மசாலாலாம் இருக்கு இல்லையா, அந்த கறி மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பொடிகளோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம்.
நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம புளிப்புக்கு தக்காளி எதுவுமே சேர்க்கலை, புளி தண்ணி தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தண்ணி மட்டும்தான் அதில் சேர்க்க போகிறோம். கரைச்சிட்டேன். எல்லா தண்ணியுமே சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்பலாம் புளிப்பு இதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தக்காளியும் சேர்த்து அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 நிமிஷமாக சிம்மில் இருக்குது. நடுவில் ஒரு இதை கிளறி விட்டேங்க. சைட்லாம் பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். ஒரு 6லேருந்து 7 நிமிஷமாவது சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சைட்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும். நம்ம சேர்த்துருக்க எள்ளுலேருந்து எண்ணெய் வரும், தேங்காய்லேருந்து எண்ணெய் வரும். நம்ம முதவே எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து சைடில் நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு வரும். இப்போ மூடி வச்சிடலாம். உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சிருந்துச்சு பாருங்கள். இது கொதிக்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. வீடு நல்லா மணக்கும். வீட்டில் இருக்கவங்க என்ன செய்றீங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் நம்ம சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சால்னா ரெடி ஆயிரும். செம டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் எதுவுமே சேர்க்காமல் ஒரு சூப்பரான வெஜ் சால்னா, அதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கா பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.